ஆட்டுக்கறி ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஊருக்கு போயிருக்கோம், பாட்டி வீட்டுக்கு, அம்மாவோட பாட்டி வீட்டுக்கு. இது வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்க மல்லி புதினா இருக்குது. இவருங்க தேங்காவும் தக்காளியும் அரைச்சிருக்கேன். அரைச்சி அதில் தேங்காய், தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கேன். அதுலேயே மஞ்சத்தூள் போட்டுடலாம். பெருஞ்சீரகம் பொடி கொஞ்சம், ஜீரகம், சின்ன ஜீரகம் பொடி கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சமாக, அதிலே உப்பு போட்டுருவோம். போட்டு அதை கரைச்சி வச்சுக்கிட்டு இது தாளிக்க வச்சுக்கலாம். ஆட்டுக்கறி குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது வந்து மட்டன் குழம்புக்கு எண்ணெய் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். பட்டை, ஏலக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் தக்காளியும் முக்கால்வாசி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி போட்டு கறவை போட்டு அதிகம் வதக்கும். சோறு வெந்துடுச்சு, வடிக்க போகிறேன். புதினா மல்லி போட்ட பிறகு லாஸ்ட்டாக தான் மிளகாத்தூள் வதக்கணும். தேவைக்கு ஏற்ற தனி மிளகாய்த்தூள், அதுலேயே இந்த மட்டனை போட்டு ஒரு வதக்கி தான் நம்ம ஊற்றணும். தண்ணி வதக்கும் போதே கொஞ்சம் தயிர் விட்டுக்கணும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கலர் வந்துடுச்சு. இந்த மசாலா எல்லாத்தையும் இதிலே ஊற்றி ஒரு 5 விசில் விட்டுருவோம். தனி மல்லித்தூள் நான் போடுவேன். உங்களுக்கு தேவைண்டா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது மல்லித்தூள் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு வேவுது, விசிலில் போட்டிருக்கேன். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு என் மருமகா வீட்டுக்கு போகுது, அவங்க அம்மா வீட்டுக்கு போகுது. என் பேர பிள்ளையெல்லாம் லீவில் கூட்டுட்டு காலையிலே இட்லியை ஊற்றி தக்காளி சட்னி செஞ்சு வச்சுட்டு எங்களுக்கும் வச்சுட்டு எங்களை எந்த வேலையும் செய்யக்கூடாது. மாமியாரை எந்த வேலையும் செய்யக்கூடாது. என் மருமக தான் எல்லாமே பார்த்துக்கோம். இப்போ ஊருக்கு போயிருக்கு. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. 1 மாதம் எப்படி ஓட போதோ. மட்டன் வந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டுவோம். இன்று தாங்க போச்சு. மருமக வீடே நல்லா இல்லை. வேற பிள்ளைவா மருமகலாம் இல்லாத வீடே நல்லா இல்லை. வெறிச்சோடி கிடக்கு. எப்படி தான் நாட்கள் போவோமோ. எந்த வேலையும் என்னை செய்யக்கூடாது. என் மருமக எல்லாம் அதே பார்த்துக்கும். அது எனக்கு மருமக கிடையாது, பொண்ணு. என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியல. கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து எடுத்து போட்டுருவோம். பாருங்கள், இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. என் மருமக நல்லபடியாக இருந்துட்டு அம்மா வீட்டில் சந்தோஷமாக என் பேர பிள்ளைங்கெல்லாம் வருத்தம். என் பையனே லேட்டாக வந்தால் கூட கவலைப்பட மாட்டேன். என் மருமக ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்தால் அதே கவலையாக இருக்கும். அது எனக்கு இது கொடுத்த ஆண்டவன் ஒரு கிஃப்ட்டு. என் பொண்ணு அது.